கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியவசன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற உங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அபிப்பிராயங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த கால வேளை உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு விடுதலையே அல்லது ஒரு பெரிய ஒரு கடவுளை குறித்ததான எங்களுடைய ஆண்டவரை குறித்ததான அறிவிலே அல்லது அது அவர் குறித்ததான அந்த ஒரு உறவிலே உங்களை நிச்சயமாக இன்னும் வளர்க்கும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் கடவுளை எங்களுடைய ஆண்டவரை எவ்விதத்தில் அறிந்து வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்களோ எனக்கு தெரியாது. அநேகமாக நாங்கள் சொல்லுவோம், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், அவர் நல்லவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அது மட்டும் இல்லை, நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த காரியங்கள் நம்முடைய மூளை அறிவிலே மட்டும் இருக்கிறதா, எங்களுடைய இருதயத்துக்குள்ளும் இந்த அறிவு இருக்கிறதா? மூளைக்குள்ளே வருகிற அறிவை நாங்கள் அதிகமாக இருதயத்துக்குள்ளே அனுப்புகிறதில்லை. அவர் சகலவற்றையும் காண்கிறவர், சகலமும் அவருக்கு முன்பாக வெளிச்சத்தில் இருக்கிறது, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று தெரிந்திருக்கிற நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்களை காண்கிற ஒருவர், எங்களை அவதானித்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்ற நினைவில் உண்மையாகவே வாழுகிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை அழகாக எழுதியிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். தனது பிழைகளை உணர்கிறவன் யார்? சத்தியமான வார்த்தை. நாங்கள் லேசில் எங்களோட பிழைகளை நாங்கள் உணர்ந்து கொள்வதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அநேகமாக நாங்கள் பிழை செய்தாலும் அதை யோசிக்காமல் இன்னொருவரிலே அந்த பிழையை சாட்டி விடுகிற ஒரு குணம் உண்டு, எங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அது ஏதேன் தோட்டத்திலே பிறந்த ஒரு குணம் இல்லையா? நான் உண்மையாகவே பிழை செய்துட்டேன் என்று மன்னிப்பு கேட்ட எத்தனை பேர் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஏதாவது ஒன்று நடந்தாலும் எங்களுடைய சுயநீதியை நாங்கள் எடுத்துக்காட்ட போராடுவோமே தவிர அந்த பிழைக்கான காரணம் என்ன, நான் எங்கே இந்த தவறை விட்டேன், ஏன் நான் இப்படி செய்தேன் என்று சிந்திக்கிறவர்கள் மிக மிக குறைவாக இருக்கும். ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வேடிக்கையாகவும் இருக்கும், அல்லது இப்படியுமா என்று நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவருடைய அனுமதியோடு இந்த சங்கதியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சம்பவத்தினுடைய தலைப்பை சொல்லப்போனால் 2 வாழைப்பழம், அவ்வளோந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இந்த குறிப்பிட்ட நபர், அருமையான நபர், அடிக்கடி இந்த ஜெபத்தை செய்வாராம். துணிகரமான பாவங்களுக்கு என்னை மறைத்து கொள்ளும், என் பிள்ளைகளை உணர எனக்கு கிருபை தாரும், மறைவான பாவங்கள் ஒன்றும் நான் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என்று. அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று ஜெபிப்பாராம், நான் யாருக்காவது என்னை அறியாமல் யாருக்காவது தவறு செய்திருந்தால் அதை எனக்கு உணர்த்தி தாங்க ஆண்டவரே, நான் போய் அதை சரி பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். கர்த்தர் உணர்த்தி கொடுத்தால் அதை போய் சரிப்படுத்துறது மிக மிக கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு அனுபவம் இருக்கோ தெரியாது, நான் அதிகமாக அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இந்த நபர் அடிக்கடி இந்த ஜெபத்தை செய்வார். இவர் ஒரு நாள் ஒரு தேங்காய் திருவுற கடைக்கு போயிருந்தார். அந்த கடையிலே ஒரு அம்மா, ஒரு சின்ன ஒரு கடை, ஒரு சாதாரணமான சின்ன ஒரு இடம், அதிலே தேங்காய் திருவுவார்கள். அதே நேரம் வாழைப்பழம், உருளைக்கிழங்குன்னு சில காரியங்களையும் விற்பனைக்கு வைத்திருப்பார்கள். அவருடைய வாழைப்பழங்களும் பப்பாப்பழங்களும் மருந்தில்லாதது, மரத்திலே நேரடியாக பிடுங்கி கொண்டு வந்து வைத்து விற்கிற பழம். அது தெரியும், அந்த பழத்தை பார்த்தாலும் தெரியும், அதனுடைய ருசியிலேயும் அது தெரியும். இந்த நபர் என்ன செய்திருக்கிறார், தேங்காய் திருவம் படிக்க சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்துருக்கிறார். நல்ல வாழைப்பழம் இருந்திருக்கிறார். அந்த வாழைப்பழத்தில் இவருக்கு தேவையில்லை, ஒரு சீப்பு முழுசாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால அந்த வாழைப்பழத்தில் பாதி சீப்பை பித்து எடுப்போம் என்று சொல்லி இவர் போயிட்டு பிக்கிறதுக்கு தூக்கி பார்த்த வேளையில் ஒரு வாழைப்பழத்தினுடைய தோல் ஒரு கொஞ்சம் தூரம் கலண்டிருந்தது. அதை எடுக்க முடியாதுன்ட்டு இவர் பித்திருக்கிறார். இவர் பாதி பழத்தை, ஒரு 5-6 பழத்தை பித்த பொழுது இவருடைய கையிலே இன்னொரு பழத்தினுடைய தோலும் ஒரு கொஞ்சம் எடுபட்டு போயிட்டு
இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் பின்னால் தான் சொன்னார் நடந்ததெல்லாம். அவர் மெல்லமாக அந்த 2 பழத்தையும் கீழே ஒரு மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு மற்ற பழங்களை மேலே வச்சுட்டு நல்ல பழத்தில் ஒரு 5 பழத்தை இவர் பீத்து கொண்டு வந்துட்டார். வேறு சாமான்களும் வேண்டி ஒரு 400 ரூபாய்க்கு கிட்ட அம்மாவுக்கு கொடுத்து துருவின தேங்காயம் வேண்டி கொண்டு இவர் வீட்டுக்கு போய்விட்டார். இரவு அந்த பழத்திலையும் ஒன்று சாப்பிட்டும் விட்டார். ஆனால் என்னமோ ஒன்று சரி வரலை அவருக்கு. இரவு படுக்கைக்கு போன பொழுது ஞாபகம் வந்தது, அந்த ஒரு பழத்தினுடைய தோல் உரிந்ததுக்கு இவர் காரணம் இல்லை, இன்னொரு பழத்தினுடைய தோல் உரிந்ததுக்கு இவர் தான் காரணம். ஆனால் என்ன செய்திருக்கிறார், அது 2ஐயும் மறைத்து அதை கீழ்ப்பக்கமாக வைத்து மற்ற ஒரு மாதிரி அந்த மிச்ச சீப்பை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? அந்த அம்மா என்ன செய்வா, இனி அதை எடுத்து விற்க போகும் பொழுது அவருக்கு 2 பழங்கள் வீணாய் போயிருக்கும். இவர் ஒன்று சொல்லி போட்டு வந்திருக்க வேண்டும், அல்லது 2 பழத்துக்கும் காசை கொடுத்துட்டு வந்திருக்கணும். இவர் ஒன்றும் செய்யலை, வந்துட்டார். நல்ல மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை. அவருக்கு இரவு முழுக்க தூங்க முடியவில்லையா? பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே துளைத்து கொண்டு, நீ செய்தது தப்பு தப்பு தப்பு, நாளைக்கு போய் அந்த அம்மாவோட மன்னிப்பு கேட்டு விட வேண்டும், சரி செய்து விட வேண்டும். எப்படி போய் சரி செய்கிறது? வெக்கம். ஒரு 2 வாழைப்பழத்துக்கு போய் இவர் போய் தன்னுடைய மரியாதை கேட்டு நிற்கிறதா? முடியலை, விட்டவே இல்லை, தூங்க முடியலை. நடந்த உண்மை சம்பவங்க. கடைசியாக அவர் என்ன செய்தார், ரைட் நான் போகிறேன்னுட்டு இவர் ரிஹர்சல் பார்த்தார். அந்த அம்மாவோட போய் எப்படி நான் பேசுகிறது, இப்படி தொடங்கவா அப்படி தொடங்கவா, அவள் பேச போகிறாவே என்ன செய்ய போகிறான்லாம் பெரிய ரிஹர்சல் போட்டுட்டு அடுத்த நாள் போயினா கடை பூட்டு தப்பின பிழைச்சனு வந்துட்டார் வீட்டுக்கு. ஆனால் ஆண்டவர் விடவே இல்லை, அந்த வாழைப்பழத்தை சாப்பிடவே விட இல்லை. நீ செய்தது தப்பு, நீ போய் மன்னிப்பு கேட்டு சரிப்படு. அடுத்த நாள் அவர் 50 ரூபாயோடு அந்த அம்மாவிடம் போனார். அம்மாவிடத்தை போய் அவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன், முதலில் இந்த பணத்தை பிடியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அம்மா திகைத்து போனார். அதுக்கு பிறகு இவர் பிளத்தை கூட்டி நடந்து அவ்வளோத்தையும் சொன்னார், நான் செய்தது தப்பு, நான் உங்களிடத்தில் அந்த 2 பழத்தை குறித்து சொல்லிட்டு போயிருக்கணும், அல்லது நான் அதை வேண்டி கொண்டு போயிருக்கணும். என்னை மனசாட்சி இடம் கொடுக்கல. அவர் தியச்சு போயிட்டான். அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தியத்து போனார்களாம். ஆனால் கடைசியாக சொன்னால், இல்லை இந்த 50 ரூபா கொண்டு போங்க அக்கான். இல்லை, என்னுடைய மனசாட்சிக்கு இடம் அந்த 50 ரூபாவையும் கொடுத்து அந்த மனுஷியை கட்டி பிடித்து நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போட்டு வெளியில் வந்த பொழுது தான் அடைந்த அந்த இருதயத்தில் அடைந்த விடுதலையை அவர் சொன்னார். பிரியமானவர்களே, நாங்கள் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? முக்கியமான நேரத்தில் நாங்கள் எங்களை மறந்து போகிறோம். மனுஷன் எங்களோட விழிப்பார்வைக்கு எங்களுக்கு பார்க்கக்கூடிய மனுஷனுக்கு முன்பாக நாங்கள் வேஷம் தரிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அந்த வேஷம் செல்லுபடியாகாதுங்கிறதை மறந்து போகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒளிவு மறைவில்லாமல் இருப்போமானால் மனுஷனுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட வேண்டிய தேவையே வராது. நாங்கள் அடிக்கடி செய்கிற தப்பு, நான் யாருங்கிறத மறந்து போகிறேன். அது மட்டும் இல்லை, யாருமே என்னை காணவில்லை என்ற ஒரு தப்பான எண்ணத்துக்குள்ளே நாங்கள் போய்விடுகிறோம், சமாளிக்க பார்க்குறோம். இது தப்பான விஷயம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய மனசாட்சியை சமாதானப்படுத்த பார்க்குறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் தேவ நியாயத்தில் கொண்டு வருவார். 2 வாழைப்பழம் தாங்க, விட்டவே மாட்டார். அந்த மனுஷர் சொன்னார், தன் தூங்கவே முடியவில்லை. அடுத்த நாள் போய் ஒப்புரவாகி அந்த 50 ரூபாவை கொடுத்து அந்த மனுஷியோடு சந்தோஷப்பட்டு தான் கடந்து அந்த மனுஷி திகைத்து போய் தான் போகிற வழியை பார்த்து கொண்டிருந்தாவாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்பட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது தயவு செய்து அதுக்கு காது கொடுக்காமல் செவிகளை அடைத்து விடாதீங்க. என்னதான் விலைக்கிரயம் போனால், எங்களுடைய மானம் மரியாதை போனால், எங்களை மற்றவர்கள் மதிக்க மாட்டாத சூழ்நிலை தான் வந்தாலும் தேவனுக்கு முன்பாக நான் உண்மைத்துவமாக இருக்கிறேனா? தேவன் என்னை காண்கிற தேவன். என்னுடைய பாவங்களை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். மறைவான பாவங்களுக்கும் துணிகரமான செயல்களுக்கும் நான் விலக வேண்டும் என்றால் தேவன் அதை அறிவிருக்கிறார். எங்களை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் எங்களை மறைத்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் அவர் நியாயத்திலே கொண்டு வரும் பொழுது நாங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு மனுஷர் முன்பாக வெட்கப்படுகிறதுக்கு நாங்கள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்வோமா? கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்களிலே நிச்சயம் மகிழ்ந்திருப்பார்.